ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ரீ குக்ஸ் யம்மி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான பேஷன் ஃப்ரூட் ஜூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரூட் கிடச்சின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பேஷன் ஃப்ரூட். இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் அந்த க்ரீன் கலர் கொஞ்சம் இருக்குல்ல, இது வந்து செங்காய். இதை நம்ம ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற பல்ப் தான் நமக்கு தேவை. இந்த பல்ப் எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹாஃப் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபைனலாக நம்ம ஜூஸ் எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் ஸ்மூத்தாகவும் அரைச்சிக்கலாம். இதை நல்லா ஒரு ஸ்ட்ரைனரில் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். கம்பல்சரி ஸ்ட்ரெயின் பண்ணி தான் இதை குடிக்கணும். இப்போ ஒரு டைம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டேன், இன்னொரு டைம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போது செகண்ட் டைம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதில் இன்னும் புளிப்பு செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய புளிப்பு தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பிஞ்ச் ஆஃப் சால்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்ம சுகர் சால்ட்டை எது போட்டு மிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் மோஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா டிலே ஆகும் அது டிசால்வ் ஆகிறதுக்கு. இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் மோஷனில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும். இப்போ நம்ம ஒரு ஜார் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஜூஸை ஃபில் பண்ணிடலாம். தனியாக எடுத்து வச்சுருந்த அந்த பல்ப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான பேஷன் ஃப்ரூட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டீங்க. இந்த ஃப்ரூட் கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணுங்கள். உங்களை வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.